நாக் அவுட் தான் முடிவு செய்ய போகுது. முதல்ல ரெஃபரி ரிங்குக்கு வாங்க. Come on guys, all the best. தினேஷ் ரிங்குக்கு வாங்க. நாக் அவுட்கான விதிமுறை என்ன என்பதை நான் தெரியப்படுத்துறேன். ஆனா அதுக்கு முதல்ல யாரோட மோத போறாங்கன்னு தீர்மானிக்கணும். இப்போ தினேஷோட யார் மோத போறீங்க? ஓகே, நாங்க எவ்வளவு பேர் கூட வரலாமா? ரெண்டு பேர் தான், 4 பேர் கூட. கமான் யா அது ரெண்டு ஃபிராக்சர் எனக்கு 1-on-1. So guys, யார் தினேஷோட மோத போறீங்க? யார் போறியா? ஒரு நிமிஷம் ரெஃப்ரி வந்து தினேஷ் யார் நாமினேட் பண்ணணுமோ அவங்க வந்து அவர் கூட மோதுவார். கரெக்டா? ஃபர்ஸ்ட் யார் மோதுறாங்க? One minute. Time is running guys. நீங்க உங்க பஞ்சர் தான். நீங்க தேர்வு செய்யலாம்னா நான் நாமினேட் செய்யறியா? இல்ல நீங்க தேர்வு செய்யுங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் பூர்ணிமாவை சூஸ் பண்றேன். இங்க இருந்து வெப்பு விடுவீங்களா? ஃபிராக்சர் ஆன கிட்னியோட ஓகே. ஓகே गाइस, நான் சொல்றேன் என்னன்னு சொல்லுங்க. என்னன்னே தெரியாம ரெண்டு பேர் பின்னேன்னு தெரியல எனக்கு. என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் இவதான் என்கிட்ட சொல்லுங்க. அதான் ட்ரையல். பத்ரி படம் பார்த்தல? தினேஷ், பூர்ணிமா, நீங்க தான் முதல் ஜோடி. ரெண்டு பேரும் இப்ப கீழே இருக்கலாம். ஓஹோ, முடி மட்டும் பிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்னாரிங்லாம் இல்ல ஓகே சாரி. வாங்க மாயா வாங்க. மாயா வாங்க. நான் சூஸ் பண்ணலாமா பிக் பாஸ்? ஓ, நீங்க தான் என்ன சூஸ் பண்ணணும். மாயாவை யார் தேர்வு செய்ய போறீங்க? எதிர்த்து போட்டியிட போகும் நபர் யார்? உங்க கராத்த பழகிருக்காங்க. இவ்வளவு பெரிய மூட்டு வச்சிருக்காங்க. நான் கூட வரலாமா? சும்மா வரக்கூடாது. நானே சூஸ் பண்ணல. மணி மாயா. இரண்டாவது போட்டி மணி vs மாயா. நீங்க இறங்கலாம். சரிங்க சார். அடுத்தது ஐயோ, வாங்க தேர்வு செய்யுங்க. நிச்சயமா
Richiman versus Vijay. இறங்கலாம். போடணுமா? நீங்க தான் தினேஷ் எதிர்த்து போட்டி போட போறீங்க. அதான் நானும் சொன்னேன். அவங்க டூலெல்லாம் பரவாயில்ல. அடுத்தது அர்ச்சனா and அர்ச்சனை போய் தேர்வு செய்யும். அர்ச்சனை யாரு? மாற்றம் இல்லைங்க சொல்றேன். வெற்றி பெற்றவங்கள்ல இருந்து யாராவது ஒரு நபரை அர்ச்சனா தேர்ந்தெடுத்து அவரை எதிர்த்து போட்டி போடுவாங்க. அவங்களுக்கு சூஸ் பண்ணி Thanks for fracture cake giving to her. ஸோ இதில் நாக் அவுட் ஆகும் நபர்கள் நேரடியாக எலெக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் செய்யப்படுவார்கள்.